எசேக்கியேல் அதிகாரம் 39. இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி, உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடிருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோடே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தங்குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லோரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள்.
நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் இரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்களை ஜன சதலங்களிலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை புற ஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அதிகாரம் 40. நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதின்மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரட்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் 1 கோலாகவும் உயரம் 1 கோலாகவும் இருந்தது. பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை 1 கோல் அகலமாகவும் மறுவாசற்படியை 1 கோல் அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் 1 கோல் நீளமும் 1 கோல் அகலமுமாயிருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே 5 முழ இடம் விட்டிருந்தது.
வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோலளவாயிருந்தது. வாசலின் மண்டபத்தையும் உள்ளே ஒரு கோலளவாக அளந்தார். பின்பு வாசலின் மண்டபத்தை 8 முழமாகவும் அதன் தூணாதாரங்களை 2 முழமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது. கீழ் திசைக்கெதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் 3ம் அந்த புறத்தில் 3மாயிருந்தது. அவைகள் 3க்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூணாதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது. பின்பு வாசல் நடையின் அகலத்தை 10 முழமாகவும் வாசலின் நீளத்தை 13 முழமாகவும் அளந்தார். அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் 1 முழ இடமும் அந்த புறத்தில் 1 முழ இடமும் இருந்தது. ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் 6 முழமும் அந்த புறத்தில் 6 முழமுமாயிருந்தது. பின்பு வாசலில் இருந்த அறையின் மெத்தையின் நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் 25 முழமாக அளந்தார். கதவுக்கு கதவு நேராயிருந்தது. தூணாதாரங்களை 60 முழமாக அளந்தார். இந்த தூணாதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றம் இருந்தது. பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் 50 முழமாயிருந்தது. வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலுமுள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூணாதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது. மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது. உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூணாதாரங்களில் சித்திரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 30 அறை வீடுகள் இருந்தது. வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாயிருந்தது. பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்து புற முகப்பு மட்டுமுள்ள விசாலத்தை அளந்தார். அது கிழக்கும் வடக்கும் 100 முழமாயிருந்தது. வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார். அதற்கு இப்புறத்தில் 3 அறைகளும் அப்புறத்தில் 3 அறைகளும் இருந்தது. அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதன் நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ் திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது. வட திசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது. ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அளந்தார். பின்பு என்னை தென்திசைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே தென்திசைக்கு எதிரான வாசல் இருந்தது. அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார். அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்திரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது. உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென்திசைக்கு எதிராக இருந்தது. தென்திசையிலுள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அளந்தார். பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார்.
அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. 25 முழ நீளமும் 5 முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் தூணாதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூணாதாரங்களில் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறுவதற்கு 8 படிகள் இருந்தது. அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூணாதாரங்களுக்கு அருகில் இருந்தது. அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்திலுள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லாயிருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாயிருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். 4 விரற்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும். உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வடதிசைக்கு எதிராகவும் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, தென் திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வடதிசைக்கு எதிராயிருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தை 100 முழ நீளமாகவும் 100 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாயிருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் அந்த புறம் 3 முழமுமாயிருந்தது.
மண்டபத்தின் நீளம் 20 முழமும் அகலம் 11 முழமுமாயிருந்தது. அதற்கு ஏறி போகிற படிகளும் இருந்தது. தூணாதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த புறத்தில் ஒரு தூணும் இருந்தது. அதிகாரம் 41. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூணாதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாயிருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூணாதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றி இராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வரவர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாயிருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடைக்காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைக்காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது.
பேரீச்ச மரத்துக்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்த அண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது.